இருக்கு சார். நிர்வாக குழு கூட்டம் நடந்துச்சுங்க சார். நேற்று அன்புமணிக்கு அழைப்பு கொடுத்தீங்களா சார்? அது நேற்று நிர்வாக குழு நடந்துச்சு. நேற்று நிர்வாக குழு நடந்தது, நானும் கலந்துக்கிட்டேன். இதில் நிர்வாக குழுவோட யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி செய்தி வந்துருக்குது. அந்த நிர்வாக குழு சம்மந்தமாக அல்லது மற்ற கூட்டங்கள் சம்மந்தமாக, கட்சி சம்மந்தமாக நிறைய கேள்விகள்லாம் கேட்குறீங்க. அது பதில் சொல்கிற நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற வேதனையெல்லாம், என்று தனியும் எங்கள் தாகம், எப்போது நீங்கும் எங்கள் வேதனை, என்று காண்போம் எங்கள் ஒற்றுமை வளர்ச்சி. இதுதான் எங்களுக்கு இருக்கிற வேதனையெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நிறைய கேள்விகளை கேட்டு பிரச்சனையாக இருக்காது. நிர்வாக குழுவில் எங்கள் சென்னை அன்புமணி நிர்வாக குழுவில் நீக்கலை. யாராவது அவர் நீக்கிட்டாருன்னு தவறான செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்று நீக்கி அறிவிப்பு எதுவும் கொடுக்கல. எங்கள் ஐயாவோ அல்லது நிர்வாக குழு யாரும் பேசலை. நேற்று நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் முழுமையான பட்டியலை மருத்துவர் ஐயாவும் வெளியிடலை. இல்லை இப்போ சார், நிர்வாக குழுலேருந்து அவர் நீக்கலன்றீங்க. ஆனால் இன்னைக்கு நிர்வாகிகள் நியமனத்தில் வந்து அவருடைய பெயரை நீக்கியிருக்காங்களே, அந்த நகல்ல இருந்து அன்புமணி ராமதாஸ் பெயரை. இல்லை இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா சார்? அதில் செயல் தலைவர் பெயரை நீக்கியிருக்காங்க. முறையாக இந்த அறிவிப்புகள் வெளியிடுறது எல்லாம் ஐயா முறையாக அறிவிப்பை வெளியிடுவார். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைண்ணா, இப்போ நீங்கள் கொடுத்துக்கிற செயல் தலைவர் பதவி எடுத்துருக்காங்க. 21 பேர் இப்போ நிறைய சேர்த்துக்கிறாங்க சார். நிர்வாக குழு சார் அஜித் மரணம் அதுக்கு பற்றி சொல்லிட்டு சார். அஜித் போலீஸார் அடித்து கொல்லப்பட்டாங்களே சார், அதுக்கு என்ன பாமக வந்து எதனா கண்டன தெரியுதா? வேற என்ன ஆர்ப்பாட்டம் வேணா நடத்த போறீங்களா சார்? அதுதான் இப்போ எல்லாமே ஒரே கூட்டமாக காவல் நிலைய மரணம் கூடாது என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. அவங்க விசாரணை செய்யலாம் பண்ணலாமே தவிர காவல் நிலைய மரணம் எந்த காலத்திலும் எக்காரணத்திலும் கூடாது என்பது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதோட தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த அறிஞராக இருக்கிற தமிழறிஞர் வாமு சேதுராமன் மறைவுக்கு எங்கள் மருத்துவரையா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை, அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மொஹரம் திருநாள். மொஹரம் திருநாளில் நம்முடைய இஸ்லாமிய சகோதர பெருமக்கள் அனைவருக்கும் மருத்துவரையா சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசப்படுவோர், எல்லோராலும் பேசப்படுவோர் சாமி நாகப்ப படையாச்சு. உங்களுக்கு தெரியும். அவரையும் இந்த நாளையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். சார், 8ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடக்குது திண்டிவனம் பக்கத்தில். அதில் எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க? செயற்குழு மற்ற கட்சிக்காரர்கள் உறுப்பினர்கள் பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல் பார்த்தா தான் தெரியும். ஒட்டுமொத்த செயற்குழு உறுப்பினர்கள்லாம் கலந்துக்குவாங்க. இல்லை, மொத்தம் எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க சார்? எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க? அதில் அன்புமணிக்கு அழைப்பு இருக்குதா? இருக்கும். இப்போ நியமன கடிதத்தில் பேரே எடுத்துட்டாங்கல்ல சார், அதனால அவருக்கு அழைப்பு இருக்குதா? வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறாங்களா? அவரும் வருவார், நாங்கள் எதிர்பார்க்குறோம்.